இந்த ஏஐ வந்ததுனால ஐடி துறைகள் எல்லாம் சுத்தி சுத்தி ஒரு லே ஆஃப் நடக்குது அப்படிங்கிற செய்தியை தானே நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். ஆனா ஐடி இண்டஸ்ட்ரியை மட்டும் இல்லைங்க, இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. ஏன்னா சமீபத்துல Volkswagen நிறுவனமும் 50,000 ஊழியர்களை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. Volkswagen மாதிரியான ஒரு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனத்துல ஏன் இவ்வளவு பெரிய லே ஆஃப் நடக்குது, இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க, இந்த பெரிய லே ஆஃப் அப்படிங்கிறது எத்தனை கட்டமா நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Volkswagen அப்படின்னு சொல்றது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி. சோ இவங்க தான் இப்போ ஒரு மேசிவ் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 2030க்குள்ள கிட்டத்தட்ட 50,000 ஊழியர்களை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய லே ஆஃப் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா தான் முக்கியமான காரணமா இருக்காங்க. ஏன்னா சைனால தயாரிக்கப்படுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ மார்க்கெட்டோட டாமினேட் பண்றாங்க அப்படின்னும், ஐரோப்பிய நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ல சைனாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்னும், மக்கள் நிறைய அதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. சோ மக்கள் எல்லாம் அதை நோக்கி நகர்றதுனால Volkswagen நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் கணிசமான அளவுல குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சோ இந்த டிமாண்ட் ஏன் யூரோப்பியன் மார்க்கெட்ல ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சைனால தயாரிக்கப்படுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே, அந்த கார்ஸ் எல்லாமே யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க. சோ குறைந்த விலையில இந்த கார்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால மக்கள் அதை நோக்கி தான் போறாங்க. மத்த கார்களுக்கோ இல்ல மத்த கார் நிறுவனங்களோ மக்கள் பெருசா ப்ரிஃபர் பண்றது இல்ல அப்படின்னு ஒரு முக்கியமான டேட்டாவையும் குறிப்பிடுறாங்க. இதுதான் Volkswagen மாதிரியான ரொம்ப பழமையான பெரிய நிறுவனங்களோட லாபம் குறையறதுக்கு முதல் காரணமா இருக்கு. ரெண்டாவது, கார் உற்பத்திக்கு ஏற்படுற செலவுகள். சோ முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்களோட மூலப்பொருட்களா இருக்கட்டும் இல்ல லேபர்ஸா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா செலவாகுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ ஒரு காரை உற்பத்தி பண்றதுக்கே நிறைய செலவு செய்யறதுனால அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மூணாவது விஷயம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலமாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், டாரிஃப் மேல டாரிஃப் போட்டுக்கிட்டே இருக்காரு. சோ இதனால குளோபலி எல்லா மார்க்கெட்டுமே எல்லா செக்டாருமே ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதுல இந்த நிறுவனமும் இந்த செக்டாரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சோ ஆட்டோமொபைல் செக்மெண்ட் மேல தொடர்ந்து வரி போட்டுக்கிட்டே இருந்ததுனால அந்த நிறுவனம் அந்த செலவுகள் எல்லாம் மீட் அவுட் பண்ண முடியல. சோ அதுலயும் எங்களுக்கு லாபம் குறையறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்ஸை காரணம் காட்டி தான் Volkswagen நிறுவனத்துக்கு இப்போ பெரிய அளவுல ப்ராஃபிட் இல்ல, இதை நாங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நாங்க பெரிய அளவுல ஒரு லே ஆஃப் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது ஒரு 35,000 பேரை நாங்க லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ 2030க்குள்ள நாங்க 50,000 ஊழியர்களை லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நம்பரை அதிகப்படுத்தியிருக்காங்க. சோ இப்படி ஒரு 4 வருஷத்துல 50,000 ஊழியர்களை லே ஆஃப் பண்றதன் மூலமா அந்த நிறுவனத்துக்கு 15 பில்லியன் யூரோஸ் அவங்க மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. சோ இது மூலமா அவங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தையோ இல்ல அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த சின்ன லாபத்தையோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சோ Volkswagenல நடக்க போற இந்த லே ஆஃப் அங்க என்னென்ன துறைகள்ல இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனுஃபேக்சரிங்ல ஆப்வியஸா லே ஆஃப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவங்களோட சாஃப்ட்வேர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உள்ளிட்ட எல்லா துறைகள்லயுமே இந்த லே ஆஃப் நடக்க போகுது அப்படிங்கறதான் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது சம்பந்தமா அவங்களோட எம்ப்ளாயி யூனியன்லயும் அவங்க பேசிட்டாங்க, அதுக்கான அக்ரிமெண்ட்ஸும் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. சோ இதை தொடர்ந்து வர 2030க்குள்ள இந்த நிறுவனத்துல 50,000 பேரை லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த லே ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஒரே காரணம், ஐடி மட்டும் தான் இது பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பலரும் யோசிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில அதை தாண்டியும் இந்த குளோபல் எக்கானமில நிறைய லே ஆஃப் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸா வாட்ச் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லே ஆஃப் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா ஒரு இடத்துல லே ஆஃப் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆக தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை போய் கிராப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்போ Volkswagenல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு லே ஆஃப் பத்தின உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த நியூஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.